சரி இந்த பாருங்க, இந்த பவுன் பாருங்க. அந்த ரவி குந்து தேவர் துண்டிக்கு முழங்க வந்து அந்த ரவி குந்து தேவர் துண்டிக்கு முழங்க வந்து நான் பாடிடும் கவிதையின் சொந்தம் மதுரை அரசாட்சி வருகிறான் காவல். அவனை இங்க வாரதி உனக்கு தான் இருக்கு, உனக்கு தான். என்ன என்ன வான்னா என்ன வான்னா என்ன வா மரியாதையா பேசியா வான்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை வச்சிருக்கேன். மேடைக்கு என்ன அண்ணன் உண்மை என்ன என்ன மேடைக்கு வெளியில தான் அண்ணன் ஒரு அன்பாலயத்தினுடைய நிறுவனர் இதெல்லாம் மேடைக்கு வெளியில மேடைக்கு வந்தா நீ கோமாளி போய் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு பேசணும். சும்மா அவன் ஜவுளியத்துக்கு பண்ணிட்டு கூட என்ன என்ன தம்பி பாதியா பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதனிலே பழனி மலை முருகன் தானையா, அங்கு முத்தரைக்கும் ஒரு பட்ட வரும் அதை பால் கொடுக்கும். பசும்பொனிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதனிலே பழனி மலை முருகன் தானையா. இந்திராணி கண்ணமணி பெற்றெடுத்த முத்துமணி, இந்திராணி கண்ணமணி பெற்றெடுத்த முத்துமணி, செம்மரம் சீமையிலே சந்தகரம் ஞானமணி, செம்மரம் சீமையிலே சந்தகரம் ஞானமணி, செம்பாட்டி சீமையிலே சித்தகரம் ரோசம், செந்தில்மணி நேரம் உண்மையிலே ரோசம். பசுமணியிலே பசுமணியிலே பிறந்தவன் கதையை கேளையா, அவர் மனிதனிலே பழனி மலை முருகன் தானையா. சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வந்ததில்லை, சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வந்ததில்லை, சொத்து 10 கோடி உண்டு பட்டு வச்சு வந்ததில்லை, காணிக்கு போல சொந்த வந்த 100 உண்டு சொந்தம் என சொன்னதில்லை. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு, ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு, தேவர் மலை காலை எந்தக்கு முன்னாச்சு. பசுமணிலே பசுமணிலே பிறந்த மகன் கதையை கேளையா, அவர் மனிதனில்லை பழனி மலை முருகன் தானையா. எனக்கு தெரிஞ்சு அங்கு ஊத்தடக்கும் ஒரு பட்ட வரும் அது பால் கொடுக்கும், 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 ஒரு பட்ட வரும் அது பால் கொடுக்கும். நன்றி நன்றி நன்றி. கைதட்டின நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி. எக்கோ குறைச்சா நன்றி. மைசெட்டு ஓனரை ஆளை காணா, நீ ஆப்ரேட் பண்ற ஆள் உட்காந்துருக்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. உன் பேர் என்ன? பழனிச்சாமி.
மாரிசாமி பழனிசாமியிலிருந்தே மாரிசாமி வரும். எல்லாமே சாமி தான். கடவுள் சமமானவர் நீ வணங்குறேன். சூப்பரா ஆப்ரேட் பண்றார். பாசத்துக்குரிய அன்பு உள்ளம், இந்த காணிக்கூர் மண்ணின் மைந்தன் கட்டட மேஸ்திரியாக பணிபுரியக்கூடிய காணிக்கூர் வி செல்லப்பாண்டி ராமர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய காணிக்கூர் கட்டட மேஸ்திரி வி செல்லப்பாண்டி ராமர் அவர்களுக்கு எம்கேஆர் அன்பாலய நிறுவனர் என்னுடைய சார்பாக நன்றி, வணக்கம். அருமையா பாடினார் ஒரு கானப்பிரியர். அந்த கானப்பிரியர் என்னுடைய பிரதர். மேடைக்கு வெளியே என்னுடைய அவர் சொன்னாரு, நீ ஒரு கோமாளி பயடா, ஆண்டவா ஆண்டவா 2 அடி நோண்டவா. ஞாபகம் இருக்கா? ரெட்டையாள வெங்கடேசன் அவர்களே, சின்ன வயசுல உங்களை தூக்கிட்டு போய் ஊர்களில் காராச்சேவு 1/4 கிலோ, இனிப்பு 1.5 கிலோ, வெள்ளைப்பூடு 1/2 கிலோ, கறி வதக்கி திம்பார். உன்னைய ஊட்டி ஊட்டி வளர்த்ததுக்கு என்னைய நீ கேட்காத ஏழி கேட்கிற. நான் சந்தித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு சினிமால பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாதாள காடி ஆலயத்துக்கு முன்னாடி சொல்றேன் வெங்கடேசன் அவர்களே, நான் என்ன சொன்னாலும் பழிக்கும். ஏன்னா நாங்க பரம்பரை கோடாங்கி. இன்னைக்கு சொல்றேன், வருகிற ஆண்டு நீங்க டிவியில பாடுவீங்க. விஜய் டிவியில சரி, எந்த டிவிலையாவது நீங்க பாடுவீங்க. வாழ்த்துக்கள், ஆத்தாவோட அருளோடு. இப்படிலாம் உன்னை சொல்றேன், என்னை காலை மிதிச்சுட்டு போறேன். விடு, ஏதோ உன் காலு சாப்பிட்டா இருந்தாலும் பரவாயில்ல. வெட்டிக்காரை பிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆமாங்க, வேகடா இஞ்சி மரப்பான இதுல வர மாதிரி உட்காந்துருக்கேன். சாமியார் வருகிறார், பாருங்க சாமி. பாட்டு பாடுறதே உடனே போட்டுருக்கு. அப்ப நீ ஒன்லி ஜோக் தான். கோமாளி நீங்க சொல்லிட்டீங்க. கோமாளி எந்த காலத்துல முக்கிட்டு பாருங்க. அல்ல, நான் 2வது ஜோக்கர். நான் 2வது ஜோக்கர். 2வது ஜோக்கர். நான் ஃபர்ஸ்ட் கோமாளி, 2வது பார்ப்போம். ஆமா, இன்னும் அவ்வளவு நேரம் மருந்து குடிச்சால் மாதிரி உட்காந்துருந்தாப்புல. இப்ப நம்ம 2வது ஜோக்கர். இப்ப குளுக்கோஸ் ஏத்து தெளிஞ்சிருக்கேன். என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இடம் எங்களை இடம் என்ன? ஒரு பப்புன்னு எப்படியானா வக்கீல் நிறைய இருக்காங்க, வாய்தா போட்டு எடுத்துருவாங்க. சாமியார் எப்படியானா ஊர்ல இருந்து வரவே 10 வருஷம் ஆகுது. ஆளும் மண்டையும் தோற்றமும் நீங்க தான் வாடா ஓடான்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டு போ. சொல்லிட்டு போறதே சொல்லிட்டு அப்படியே அடிக்க வர்ற. முருகவேலு இங்க உட்காந்துருக்கான் பாரு. உண்மை பேசி உப்புள்ளா குண்டம் கூறும் குடித்தாலும் உப்புள்ளாட்ட முளைய கடிச்சு குடிறான்ட்ட தப்பு. ஒப்புடன் முகமடர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்புழா கூடாத்தாலும் உண்பதை அமிர்தமாகும். அமிர்தமா 30 வாழ முகம் கடை திருமாராயின் கட்டி பசியோடு கடும்பசியாகும் தானேங்கிறா. இதான் வரவேற்பு. வரவேற்பு எப்படி இருக்கணும்? வரவேற்பு தோரம் பருப்பு மாதிரி இருக்கும். வரவேற்புக்கு தோரம் பருப்பு ஏதாச்சும் வந்திருக்கீங்க? ஏங்க இதெல்லாம் பேசிக்கிட்டே எந்த வீட்லயும் வரவு இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு விருந்தாடி வரேன் சொல்லு.
ஐயா வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? கூப்பிடும் உங்க முகம் வந்து உண்மை பேசி பேசுறதுக்கு அவசியம் இல்லை தம்பி. முகவளர்ச்சியோடு வரவேற்கணும்னு சொல்றேன். வணக்கம். வாங்க வணக்கம். அவ்வளவுதான். எதுக்கு வந்திய? இடத்துக்கு காவலுக்கு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு சொன்னா நீ எதுக்கு வந்தேன்னு ஐயா பட்டா வேலை எங்க ஐயா வேலை இருக்கு. எமக்கு சொந்த இடம். இப்ப இந்த கல்யாணத்தை யாரு வேலை இருக்கு? பழைய பிரச்சனையை கிளப்பி விட்டு போறோம். என்ன ஏடா வேலிமலை சாமி? வேலிமலை சாமி எனக்கு சொந்தம் யா? எங்களுக்கு சொந்தம். எப்படி உனக்கு சொந்தம்? எங்க அப்பா அப்பையில இருந்து போட்டுக்கிட்டு உழுவ சொன்னார்ல. என்னத்த மங்கி கிடக்கு காடு. மழை இல்லையில எவனா செய்தி வீடியோ வச்சு தீ வச்சிருப்பாங்க. மனம் வேள்வி. வேள்வினா வேள்வின்னா சென்றீங்க அடைக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. யாகம். யாகம். யாகம் என்றால் முனிவர். யார் செய்வா? நீங்க தான். ஒரு முனிவர் யாகம் செய்யக்கூடிய இடத்திற்கு ஒரு முனிவர் நான் வந்திருக்கேன். நீங்க ரோமத்தை சுரண்ட பார்த்தா என்ன மசத்துக்குன்னு கேக்குறீங்களா? எதுக்கு வந்தியன்னு கேக்குறேன். ஐயா நாங்க ஒண்ணு உங்க யாகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கல. யாகம் நீங்க யாகம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன யாகம்? யாகத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியும்ல. என்ன தெரியும் உனக்கு? ஐயா 15 செங்கக்கல்ல சுத்தியா அடக்கி வச்சு காட்டுக்கிற தூர்கட்டையை கொண்டு வந்து போட்டு எரிப்பாங்க தானே? காட்டுக்கிற தூரா மோரைய பார்க்கும்போது எங்க ஊர்ல அப்படித்தாங்க ஒருத்தர் எதுவுமே கிடைக்கல அதை போட்டு எரிச்சு உட்காந்துட்டாரு. என்ன யாகம் நடத்துறதுக்கா? யாகம் நடத்துறதுக்கு எத்தனை வகையான குச்சி போடுவாங்க. யாகத்தை ஒரு யாகம் இருக்கு தம்பி. யாகத்தின் பொருட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமானதை அழைத்து விட முடியும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார். தெய்வம் இல்ல, தெய்வத்தின் அருளால் அல்ல, யாகத்தினாலேயே அனைத்தையும் பெறலாம் அப்படின்னு நினைச்சு யாகம் பண்றா தச்சன். தச்சன் செய்யக்கூடிய யாகத்திற்கு அவிர்வாகம் கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? யாருக்கு? இல்ல நீ என்ன நீதானே பேசுன? என்ன என்ன பேசுவா? என்ன பேச தெரியும்? என்ன உனக்கு பேச தெரியும்? ராதாகிருஷ்ணன் சொன்ன. ஆமா, ராதாகிருஷ்ணன் யாரு? எனக்கு தெரிஞ்ச ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து செம்பரியாட்டி வியாபாரம் பாக்குறாரு தச்சன் சந்த கடையில. நீ எந்த ராதாகிருஷ்ணன்? ஆனா உலகத்துக்கு பெருமை சேர்த்த ஒருத்தர் இருக்கா. யாரு? டாக்டர் ராதாகிருஷ்ணன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன பதவியில் இருந்தாரு? சத்துணவு பொறுப்பாளராக இருந்தார். ஒரே பறந்தே வச்சாங்க. ஆசிரியர். இன்றளவிலும் நல்ல ஆசிரியர் விருது வழங்கப்படுதுன்னா யாருடைய நினைவாக? ராதாகிருஷ்ணன். ஆமாங்க, அவர் மிகப்பெரிய பெருமைக்குரியவராக இருந்தார் தெரியுமா? என்ன? ஆமா. என்ன என்ன எதுக்கு இருந்தார்? இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல எத்தனை மகான்கள் இருக்கா தெரியுமா? இதை எப்படி பெருமைக்குரியவராக இருந்தார் தெரியுமா? எப்படி இருந்தாரு? அவர் என்னையா பதவியில் அடைந்திருந்தாரு? சிவபதவி. இறந்து போனா சிவபதவிதான். அவர் வந்து இந்துக்கள் வச்ச பேர் தாங்க ராதாகிருஷ்ணன். சரியா? மிக உயர்ந்த பதவியான ஒரு பதவியில் இருந்தாரு இந்திய நாட்டினுடைய. ஆமா. என்ன? ஆமா, பிரசிடண்டா என்ன இருந்தாரு? கிளர்க்கா? கவர்னர். கிளர்க்கா? என்ன இருந்தாரு? இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார் தம்பி. அந்த பதவி கொடுக்கும் போது நான் லீவு தூங்கிட்டேன். எங்க? விகிட கவினா அப்படி பேசணும் இல்ல, எங்க அப்படித்தான் பேசணும். பேசு, நான் வேணாம் சொல்ல. ஏன் பைத்தியக்கார மாதிரியே பேசுறீங்க? கருவறையில இருக்க மாட்டாப்ல. அப்ப பிறந்திருக்கே மாட்டேன். சும்மா வாயில வர்றதெல்லாம் ஏதாவது பேசிக்கிட்டு மோரையும் மூச்சி முருகலை கைதட்டுப்பா. அவ்வளவுதான். 12 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. தலைக்கு 200 ரூபா கொடுத்து கூட்டு வர கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உனக்கு தெரியும். எதுக்கு கை தட்டி? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அத நீ கை தட்டி சொல்லு. கையால அவங்களா தட்டணுமியா? நம்மளாவா கேட்டு தட்ட சொல்றது? அந்த காசு கொடுத்துருக்கல, அதுக்கு வேலை வாங்க வேணாமா? நாராஜன் நாராஜன் அவரை சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பக்கம் காட்டுக்குள்ள வந்தீங்க இல்ல? ஆமா. எதுக்கு வந்தீங்க? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? தருந்தனை. திருத்தனையா? இருத்தல. அது எவன் போட்டான்னு தெரியலப்பா. என்ன உச்சி கருவாடு மாதிரி இருக்கு. என்னையா சொல்ற? குடிக்கிறேன் எலும்புலாம் சலச்சலன்னு ஏற்றிருக்கோம். ஐயோ, நல்ல பாவை ரொம்ப பற்றாக்குறை. மருதமணி வேற சுத்தி சுத்தி போட்டு தம்பி ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. நீ ஆடு முடிச்சு இன்னைக்கு பெண்கள் நாடக உலகத்துல குறைவு. ஆமா, உண்மைதான். ஏன்னா அது வருதுன்னா உண்மையிலேயே வந்துது. அந்த பிள்ளைதான் உண்மையிலேயே பெரிய ஆள். இல்ல இல்ல, அங்கே சொல்றேன், உங்களை சொல்ல. வெங்கடேசன் என்ன சொன்னாலும் கோவிக்கிற, ஏன் அப்படி திரும்புற? ஒரு முறைக்கு என்ன வேணும்? வேஷம் தானே நாடக வேஷம். சரி, அது தம்பி தானே. உனக்கு பொறி உருண்டெல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? சமுசா இன்னைக்கு 5 கொடுத்தல, தூக்கி எரிஞ்சிட்டு போன மூஞ்சில அதெல்லாம் கத்துக்கிட்டான். நீ சம்சா
என்னையா அவன் பிரச்சனை என்னையா என்னையா தோற்றது நீ யார் முதல்ல உனக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இல்லாம வர வேண்டிய கோமாளி ஆளு மண்டை விட்ட பாத்தீங்கன்னா இந்த குசேலன் ஒரு திரைப்படம் வந்துச்சுல அதுல வடிவேல் வச்சிருப்பாரு ஒரு மண்டை விட்டு அது மாதிரி இருக்கு எழுதலாம் புரியவில்லை என்ன இதெல்லாம் அநியாயம் போக என்னையா சும்மா சவரியலுக்கு சம்பந்தம் இல்லாம அதே அழகேன்னு சொல்றாரு என் ப்ரோ அது உண்மை அதை ஏத்துக்கலாம் தப்பு இல்ல அழகுங்கிறது எங்க இருக்கு முகத்துலயா மனசுல இருக்கு எது அழகு இயலாதவர்களுக்கு தன்னால் இயன்றதை செய்யணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணம் அழகு ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரைக்கும் அன்பாலயம் ஒன்றை நிறுவி தனக்கு இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில தன் கீழே இருக்கிறவங்களுக்கு தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முடியாதவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுறீங்கல்ல அது அழகு உண்மையாவே அது வரவேற்கத்தக்கதுதான் அந்த வகையில பெருமையா ஒரு மரியாதை மதிப்பு அதெல்லாம் இருக்கு ஆனா மேடைக்கு வந்துட்டா நீ உன் போட்டுக்க வேஷம் என்ன அப்படின்னா கோமாளி அதுக்கு என்ன பேச்சு வாங்கணுமோ அதை நீ கட்டாயம் வாங்கிட்டாங்க வேற வழி இல்லை உனக்கு அது உண்மைதான் சரியா எதுக்கு வந்த காவல் பொம்பளை பிள்ளை எவ்வளவு வாங்கணும் உனக்கு இங்க என்ன வேலை அத 10 மணிக்கு சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கு போயிருப்பேன் காசு குடும்பத்த மாதிரி கொடுத்துருப்பாரு உனக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன் அந்த பிள்ளைய காக்குது அதுக்கு துணையா வந்திருக்கேன் நான் துணைக்கு வந்திருக்காரு ஐயா நீங்க காத்திருக்கணும் அந்த பிள்ளைல இப்ப என்ன பண்றாங்க சரி இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னா வேலிமலை வேலிமலை எங்க இருக்கு தெரியுமா எங்க இருக்கு எந்த இடத்துல இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு எந்த நிலத்துல இருக்கு குறிஞ்சி நிலம் அப்படி சொல்லியா குறிஞ்சி நிலத்துல இருக்கு மொத்தம் எத்தனை வகை நிலம் 5 வகை நிலம் என்னென்ன குறிஞ்சி நெய்தல் பாலை கிட்டி மொங்கு பனை என்ன 6 சொல்லியிருக்க 5 தான் நிலம் 5 வகை நிலம் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன கிட்டி நொங்கு பனை இங்க இருந்து கமுதி போறோம்ல ஆமா ரூட்டு சொன்னா எத்தனை கிராமம் வருது இந்த ரோட்ல சரி எல்லாரும் சொல்லணும் முருகவேல் கைதட்டலாம் முருகவேல் வேற பிரசண்டா புள்ள உட்காந்து பாக்குறாரு சும்மா பாவம் வேற என்ன செய்யறது தலையெடுத்து கிழகவே பார்த்தாலும் ஆக வேற வழி இல்லையே அப்படி இந்த இடத்துக்கு 5 வகை நிலம் ஆமா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5 வகை நிலம் குறிஞ்சி நிலம் இருக்குல்ல குறிஞ்சி நிலத்துடைய கடவுள் யார் குகன் குகன் அடேங்கப்பா முல்லை நிலத்துக்கு பீமன் பிள்ளையார் மருத நிலத்திற்கு உனக்கு என்ன பிரச்சனை எல்லா இடத்துக்கும் கடவுள் யாருன்னா பெத்த தாய் தான் கடவுள் அடேங்கப்பா 5 பேரை வச்சிருக்கேன் தலைக்கு 200 ரூபான்னா 5 பேருக்கு 1000 ரூபாய் இன்னும் ஒரு தடவை தட்ட சொன்னா 300 ரூபாய் சேர்த்து கேட்பாங்க நீ வெறும் 400 ரூபா தானே நீ அப்பயே படுத்துட்டு உனக்கு என்ன காசு இருப்பேன் எது உட்காந்து என்ன யாருக்கு தெரியுங்களா தெரியும் நாரத மகரிஷி எப்படி அவனுக்கு தெரியும் என்னங்க இது கூட தெரியாது சின்ன பிள்ளை கூட தெரியும் தெரியும் நாரத உனக்கு எப்படி தெரியும் நல்லா தெரியும் இந்த வீணை இந்த கையில இது சட்டகால கட்டை இதெல்லாம் பார்த்தா நாரத மாதிரி தெரியுது சரி உள்ள அந்த சத்தம் கடிச்சுல ஆமா இந்த பிள்ளைய பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான் பார்த்தே இன்னும் இருள் அடிச்சு தெரியாம தெரியும் இந்த பிள்ளைய சாமி நானும் என்னென்னமோ கொடுத்து பார்த்தேன் நம்ம தெரிய என்ன அந்த பிள்ளை வந்து நம்மளாலதான் நம்மளால எப்படி எனக்குமா நீங்க லைன் பண்ணிட்டு போங்க ஒரு 800 ரூபா கொடுக்க மாட்டீங்களா 800 ரூபாயா பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டாங்க ப்ரோ அப்படி முருகா போன வாரம் தான் அவன் வாங்கினேன் பொறுமையா பத்தியா இதெல்லாம் ஓவர் இல்ல அதிகப்பா போப்பா வேற எவ்வளவு தெரியும் 100 ரூபாயா 100 ரூபாய் கொடுக்க முடியாது நீ வேற நீ சாயல் ஓடி நெத்துக்கு கருவாடு நினைச்சியா 1 கிலோ வாங்கிட்டு போலாம் அந்த பிள்ளைய கூப்பிடுவா சரி கூப்பிடுங்க பாப்போம் கண்ணே ஆனா உன் தலையெழுத்து இப்படி இருக்கு பாரு அதை ஏனந்தவனத்துல கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே வாடி ஏ ரஞ்சிதமே அழகு ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சம் விளையாட என்ன
மருதமணிக்கு மாதிரி இந்த புள்ளி ஒரு மாதிரியா பாக்குது அப்படி வாத்தா பத்தியா பரிசம் போட்டாங்களா உனக்கு? என்னை அழைத்த காரணம் உனக்கு லீவு கொடுக்க சொல்லியிருக்காரு ஐயா. லீவு கொடுக்க சொல்லியிருக்காங்களா? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறா. நாரதர் பாத்தீங்களா? நிறைய கொடுத்தாரா? ஆமா, உனக்கு வந்து காய்க்கில சப்பரிசியும் இது வாங்கி வச்சிருக்காங்க. கூப்பிடவா? கூப்பிடுங்க. சாமி சாமிஜி ஜான் சாமி இங்க வாங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஆடிப்பாடி வரவேற்பது ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. ஆமாங்க, குலப்பண்புகளை சிறந்த முறையில் வரவேற்று சிந்தித்ததில் மற்ற மகிழ்ச்சி. தம்பி, இந்த புள்ள உன்னை பார்த்தா பயப்படலாம். ஆமா, நான் ஒண்ணும் செய்யல. செஞ்சே பூரா அந்த ஓம குச்சி போய் படுத்துட்டேன். நான் சிவனே என்ன அவன் பிள்ளைய அவன் கத்தி தொங்கிட்டான்ப்பா. இழுக்கிறேன் நப்பரா ஓட்டுறேன். சரி, அது இருக்கணும். உன்னைய பார்த்து ஏன் பேசுறீங்க? நீ வாடா, சும்மா வாடா. அண்ணி ஒன்னியமா இருப்போம். சரி, புதுப்புள்ள கூட நம்ம சரி ஒரு பாடு படம் அந்த ஒய் ஒய் யோ 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 அம்பரத்தை சுத்தினே சாட்டை சிக்கிருச்சு. அப்படி இருக்க காக்கில எறும்பு இருக்கும். இல்ல காக்கில சதை முக்காக்கில எறும்பு தான் இருக்கு. என்ன அவ்வளவு போது மாத்த இருக்கு. சரிதான், எடை அதிகரிக்க அதிகரிக்க தான் உடம்புல பிரச்சனைகள் அதிகமாகும். ஆமாம், இது சரிதான். ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் அப்படித்தான் இருக்கும். என்ன இல்ல ஆளு பாக்கிறதுக்கு சைனாக்கார மாதிரியே இருக்கா ஒரு காலகட்டத்துல. சரி, நீ வந்து எப்ப ஆனதுக்கு வந்த? நீங்க தான் மூத்தவங்க. யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை
அனைத்தும் மோதும் என்பது மரணம் என்னும் தூது வந்தது. அது வந்ததற்கு மனதைத்தானே அனுபவித்தது. அது உயிர் மீது ஏறியிருந்தது. நான் கூட அங்கிட்ட யாரும் சேர்ந்து வாங்க. பாவியா? பாரு. எங்கிருந்து சொந்தம் வந்தது, அது எங்கிருந்து சொந்தம் வந்தது, நீ பற்றியா நான் நினைத்தது, இந்த புத்தி வந்து பொருளி விட்டது யாருக்காக? அப்பா ஏய், அப்பா பாட்டு கேட்டது யாரு? பாட்டு. ஏய், அவர் எது? ரத்த கண்ணீர் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது. ராமா ராமா டேய் ஒரு பேர் இருந்தா போறா வீடியோ நேத்து அவன் எடுத்து அடிச்சுட்டான். சண்டாலை பாதகத்தில் கேட்டாலே ஒரு கேள்வி. அது மாதிரிதானே பேசுறேன். என்னண்ணே? உனக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எந்த பாட்ட? ஒரு வாட்டு பாட சொல்லிட்டு இடையிலேயே ரத்த கண்ணீர் பாட சொன்னீங்க. இப்படி நம்மள சொல்லணும். தங்கச்சியா கூப்பிடு கூப்பிடாது. தங்கச்சி எவ்வளவு ரிஸ்க் எடுத்து மிமிக்ரி எல்லாம் பண்ணீங்க. என்ன நடந்துருச்சா? ஆடி பொழுது நடைய மழை அடிக்குதடி, ஆடி பொழுது கண்ணம் கண்ணாடி காதல் பாடு கைகள் பூவாய் தோழி கண்ணம் கண்ணாடி காதல் பாடு கைகள் பூவாய் தோழி உள்ளம் மஞ்சள் அத்தி கையை கழிச்சு விட்டாடா கிறுக்கு முட்டை. ஐயோ நகத்தை வெட்டுத்தான் ராஜேஷ் முட்டை. நாலு பணம் நாடத்துக்கு வந்து மேடையை விட்டு உன்னை தூக்கி எரியல. என்னத்துல 4 ரூபாய்க்கு விட்டானா? எங்கன காட்டுனேன் காட்டுனேன். பேசாம இருக்கு. என்ன? நம்ம இடத்துக்கு நாரத அச்சச்சோ, அண்ணா, அது கடந்துட்டு போகுதுனே. உனக்கு ஒரு வீடு ஓட்டது மாதிரி வச்சிருக்கானா முருகன்? ஒண்ணுமே பண்ணாம எப்படி இப்படி கிழியும்? ஐய அண்ணா எரியுதா? சாமியார் வந்திருக்க நம்ம இடத்துக்கு. உனக்கு ஒரு கஷ்டம்னா தீக்கிறது நானா தான் இருப்பேன். ஒன்னே தீத்திரியம். இன்னொரு எங்க இருக்கு
வான்னு கேக்குதுனே. வாங்க சாமி. வருக வருக. ஐயோ அவன் வேற நகைச்சுவை பண்ணிட்டு படுத்து கிடைக்க மருதமணி. வாங்க சாமி. வாருங்கள் வாருங்கள். வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு. அதோ தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு. கட்டிப்பிடினே. தங்களுக்கு கொடுக்க வரவேற்பு எப்படி என்றால் தலைவா தமப்பதம்மா வருகவி உங்கள் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவே. தலைவா தமப்பதம்மா வருகவே உங்கள் காலரை தாழ் பணிந்து வாழ்கவே. அந்த புள்ளைய கொல்ல பாக்குறது இந்த அருவி புகை குடித்து அந்த மிகளை கணப்படித்து மதியை முடித்து விநாயகரை அடித்து வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணி போண்டு வெள்ளை கமக்க விட்டுறப்பா. வெள்ளை அரியாசம் தலைவரோடு என்னை சரியாசம் வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைவாணி மைதாகிய நீங்கள் எங்க இடத்துக்கு வந்தது பூர்வ ஜனத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக இருந்தாலும் சரியால் வணங்குகிறேன் சுவாமி. வாழ்த்தி அருள்புரியுங்கள். இந்த காயத்துக்காக மருந்து வாங்க சொல்லி ரூபாய் 201 அமளிப்படுத்தி பிரமப்படுத்திய பேர் சொல்லாத எங்க அண்ணன் அவர்களுக்கு நன்றி வணக்கம். எரியுதுடா நான் போயிட்டு அருள் என்னடா என்ன வியாசமே கண்டுபிடிக்க முடியும். நல்ல வழியில் நீ நாடு நாடும் பிரமணத்தில் தேடு. வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளலை